சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இந்த புதிய மாதம் நவம்பர் மாதத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன். ஹல்லேலூயா. இந்த நவம்பர் மாதத்திலே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய நாளிலே நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். உன் கால் ஊன்றி நில் என்று சொல்லுகிறார். வேத புத்தகத்தை வாசிக்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நிற்கக்கூட எனக்கு பலனில்லை என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இந்த கடந்த 10 மாதங்களும் நம்மை ஆண்டவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் வழிநடத்தியிருக்கலாம். எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலைகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ கடன் பாரங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கலாம். நிற்க பலனில்லாமல் நாம் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உன் கால் ஊன்றி நில், உன்னுடனே நான் பேசுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை நமக்குள் இறங்குகிறது. இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தொடர்ந்து 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அல்லேலூயா. ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்த பொழுது நான் காலூன்றி நின்றேன். கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கேட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நவம்பர் மாதம் 1வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம்மை காலூன்றி நிற்க பண்ண போகிறார். எந்தெந்த இடத்துல இருக்கிறோமோ அந்தந்த இடத்துல காலூண்டி நிற்க நமக்கு ஆண்டவர் பலன் தரப்போகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம், நிற்க பலனில்லை, அப்படி இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். நவம்பர் மாதத்தில் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் காலூன்றி நிற்க ஆண்டவர் உதவி செய்வார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்கு அனுப்புகிறார். உலர்ந்து போய் சுக்கு நூறாய் கிடக்கிற அந்த எலும்பு பள்ளத்தாக்கில் போய் ஆண்டவர் சொல்கிறாரு, எசேக்கியேலே, இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையுமா? ஆமென். சுக்கு நூறாய் நம்பிக்கை அற்று போயிருக்கிற உலர்ந்து போன எலும்புகள் அப்படி சிதறி கிடக்கிறது. அந்த எலும்பு பள்ளத்தாக்கில் போய் நிற்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவர் அந்த எசேக்கியேல் சொல்ல, ஆண்டவரே நீர் அறிவீர் என்று சொல்லும்போது அந்த எலும்புகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை பேசு என்று சொல்லும்போது இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை அந்த எலும்புகள் மத்தியில் பேசும் பொழுது அந்த எலும்புகளுக்குள்ள அசைவு உண்டானபடி அந்த எலும்புகள் தன் எலும்போடு சேர்ந்து அது காலூன்றி நின்று அந்த எலும்புகள் மகா பெரிய சேனையாய் எழும்பி நின்றது போல